மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா கேளுங்க சார். புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் தான் இந்த ஆட்சி நடக்குது. கட்சி தலைமை என்பது நீங்க ஜெயலலிதா அம்மான்னு சொன்னீங்கன்னா அவங்க ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் என்னன்றது எங்களுக்கு புரியுது. நீங்க அதுக்கப்புறம் ஒரு அம்மாவை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த அம்மான்னீங்கன்னா அந்த அம்மா இதுவரைக்கும் மக்களுக்காக என்ன செய்வார்கள் அல்லது என்ன விதமான ஆட்சியை அவர்கள் செய்வார்கள், என்ன மாதிரியான கட்சியை நடத்துவார்கள், இதுவரைக்கும் எந்த ஒரு வரிக்கும் விளக்கம் கிடையாது. அப்புறம் அவர்கள் வழியில நாங்க நடப்போம்னா அந்த அம்மா எவ்வளவு கோடிகளை சம்பாதிச்சு ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. நாங்க அவர் வழியில நடப்போம்னா நாங்களும் அது மாதிரி சம்பாதிச்சு அவர் வழியில நாங்க பெங்களூர் ஜெயிலுக்கு போவோம்னு சொல்ல வரீங்களா? விதண்டாவாதம் பேசுறீங்க. விதண்டாவாதம் இல்ல. நீங்க அம்மா 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 வழியில்னா யாரை அம்மா என்று சொல்லுகிறீர்கள்? அப்படின்னா அந்த அம்மா மக்களுக்காக என்ன சொல்லி இருக்கிறார்கள் சொல்லுங்க. நீங்க உங்க கட்சியினுடைய தலைவியாக இருக்கலாம். அவங்க ஜெயலலிதா அம்மா உங்க கட்சியினுடைய தலைவி. ஆனா அவங்க தெளிவுபடுத்துறாங்க, நான் மக்களுக்காக யார் என்ன செய்வேன் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆனா இதுக்கு இப்ப வந்திருக்கிற சசிகலா என்னதான் சொல்லி இருக்கிறார்கள்? நிச்சயமாக சார், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா வழியில தமிழ் மக்களுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுப்பேன் சொல்லியிருக்காங்க சார். எப்ப சொன்னாங்க? நீங்க எங்களுக்கெல்லாம் படிக்கிறோம் சொல்லி இருக்கிறாங்கல்ல. அதுக்கப்புறம் she is a convict. அவர்கள் ஒரு கைதி. இதை தவிர மக்களுக்கு தெரிந்த விவரம் சொல்லிடுறாங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. மக்களுக்கு தெரிந்த விவரம் அவர் இவ்வளவு மக்களுக்கு தெரிஞ்சவர் சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லி இருக்குது. இவர்கள் எல்லாம் கூட்டு சதி செய்து பொதுமக்கள் பணத்தை களவாண்டிருக்கிறார்கள். இது மாபெரும் தலைக்குனிவு, பயங்கரவாதம் இப்படின்ற வாசகங்களை சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது. அப்புறம் அவங்க வழியில நாங்க நடப்போம் அப்படின்னா என்ன அர்த்தத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்வது? இதை சொல்லிருங்க தயவு செய்து. இல்ல சொல்றது கேளுங்க சார், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. உங்களோட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பற்றி நான் எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை. ஏற்றுக்கணும். நீங்க உங்களுக்கு அதைத்தான் சொல்ல வர்றேன். நான் தான் ஒரு மறுக்கிறேங்கிற பாயிண்ட் இல்ல, புரியுதா? அது முடிஞ்சு போச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவி அம்மாவின் வழி நடக்கிற அண்ணா திராவிட